தெரிஞ்சு 4 முனை போட்டின்றதுலாம் சான்ஸ் இல்லை, 2 முனை போட்டி தான். ஆட்சி மாற்றம் ஒன்றுதான் பேஸ் லைன். ஆட்சி மாற்றம் வர வேண்டும் என்று மக்கள் நினைக்கும் போது யார் அந்த ஆல்டர்னேட் கவர்மெண்ட் கொடுக்க முடியும் என்று நினைக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக அதிமுக எடப்பாடியார் வந்து நின்றது. இந்த வரலாறு இருக்கிற கட்சிக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸ் ப்ரூஃப் இருக்கு, மற்றவங்களும் பர்ஃபார்மன்ஸ் ப்ரூஃபும் கிடையாது, வரலாறும் கிடையாது. படித்தவர்கள், படிக்காதவர்கள், உழைக்கும் வர்க்கம் எல்லாருக்குமே தொழில் செய்யறதாலும் சரி, இல்லை வேலை செய்யறதாலும் சரி, அதுக்கான வாய்ப்புகள் உள்ளூர்லேயே உருவாக்கி தருவதற்கான நடவடிக்கைகள் அத்தனையும் எடுக்கப்படும். கனெக்ட் என்பது இந்த அரசுக்கு, இந்த மக்கள் பிரதிநிதிக்கு கிடையாது. மக்களோட கனெக்ட் இருந்தால் தான் பிரச்சனை தெரிஞ்சுக்க முடியும், பிரச்சனை தெரிஞ்சுதான் தீர்க்க முடியும். பிரச்சனை தெரிஞ்சுக்கவும் இல்லை, தீர்க்கவும் முயற்சி செய்யல. ஒரு ரொட்டீன் கவர்னன்ஸ்ல செய்யக்கூடிய விஷயங்களை மக்கள்கிட்ட அந்த பிரச்சனைகள் வரும்போது அதை தீர்க்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். அதுவும் நடக்கல. புதிதாக வழிமுறைகளை உருவாக்கி வேற என்ன நீண்ட கால பிரச்சனைகள், குறுகிய கால பிரச்சனைகள் இதெல்லாம் அணுகணும். அப்படிப்பட்ட சூழ்நிலையும் இங்க இருந்த மாதிரி தெரியல. அதுவும் வந்து பஸ் வசதியை பொறுத்தவரையிலும் அந்த டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் வந்து இந்த வயபிலிட்டின்ற ஒரு இஷ்யூல வந்து அவங்க நிறுத்திடுறாங்க. குறிப்பா வந்து நாங்க விட்ட பஸ் எல்லாம் இப்ப திமுக ஆட்சியில் நிறுத்திட்டாங்க. எல்லா கிராமத்துக்கும் நாங்க ஓரளவுக்கு கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணோம். அந்த பஸ்ல நிறைய பஸ் நிறுத்திட்டாங்க. இப்ப நாங்க என்ன பிளான் பண்ணோம், ஒரு சர்க்குலர் பஸ் ரூட் அப்படின்னா ஒரு 5-6 கிராமங்களை இணைத்து காலையில ஒரு 5-6 கிராமத்துக்கு கனெக்ட் பண்ணி ரயில்வே ஸ்டேஷனோ இல்லை பஸ் ஸ்டாண்டோ நியரஸ்ட் வந்தாங்கன்னா, இல்ல அருகில் இருக்கின்ற கல்லூரி அல்லது மேல்நிலை பள்ளி இது வர்ற மாதிரி ஒரு சூழலை உருவாக்கணும்னா அது தொடர்ச்சியா இயங்க முடியும். 75% வந்து தொழில் அந்தந்த கிராமங்கள்ல 75% அந்த கிராமங்கள்ல இருக்கின்ற இளைஞர்களுக்கு, பெண்களுக்கு முன்னுரிமை அடிப்படையில் தொழிற்சாலையில பணி வழங்குவதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும். தேர்தல் அறிக்கையிலே சொல்லியிருக்காரு. ஃப்ரிட்ஜுன்னு சொன்னோன்னு கிராமத்துல தாய்மார்கள்லாம் ஒரு மகிழ்ச்சியா சிரிப்பு சிரிக்கிறாங்க. ஃப்ரிட்ஜுக்கு 1 கிலோ பருப்பு, 1 லிட்டர் எண்ணெய்க்கும் ஒரு மிகப்பெரிய வரவேற்பு காணப்படுகிறது. அதே மாதிரி 10,000 உதவி தொகைக்கும் மகிழ்ச்சியோடு அதை வரவேற்கிறார்கள். அப்படி என்று எல்லா திட்டங்களுமே மக்கள் மிகப்பெரிய வரவேற்பு இருக்கிறது. ஆறுகள்லாம் இதுக்கு முன்பாக செக் டேம் கட்டதும் பார்த்தீங்கன்னா அதிமுக. நீங்க எங்க எடுத்தாலும் சரி, புதுச்சேத்திரம் எடுத்தாலும் சரி, புற்றூர் எடுத்தாலும் சரி, திருவள்ளூர் எடுத்தாலும் சரி, அல்லது கோவம் எடுத்தாலும் சரி, பேரம்பாக்கம் எடுத்தாலும் சரி, அதே போல இந்த பக்கம் பட்டரபெரும்பு எடுத்தாலும் சரி, எல்லா இடத்துலையும் செக் டேம் நாங்கள் தான் கட்டியிருக்கிறோம். வேற யாரும் கட்டணும்னு சொல்லி. ஜீ தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய உங்கள் தொகுதி உங்கள் வேட்பாளர் நிகழ்ச்சியில் திருவள்ளூர் சட்டமன்ற தொகுதி வேட்பாளரும் முன்னாள் அமைச்சருமான திரு பி.வி. ரமணா நம்முடைய இருந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். சார் வணக்கம். 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 இந்த பிஸியான ஒரு தேர்தல் பரப்புரை நேரில் உங்களை சந்திப்பதில் உங்களுக்கான நேரம் கொடுத்த மிக நன்றி சார். சார், இப்ப தொடர்ச்சியா இந்த திருவள்ளூர் சட்டமன்ற தொகுதி, இந்த திருவள்ளூர் சட்டமன்ற தொகுதி சுற்றி இருக்கக்கூடிய பகுதி வந்து பார்த்தோம்னா மேக்சிமம் நகர் மற்றும் கிராமப்புறங்கள் உள்ளடக்கிய ஒரு தொகுதியா இருக்கு. இந்த தொகுதி சுற்றிலும் இந்த நீர் நிலைகள் வந்து சூழ்ந்த ஒரு இடமா இருக்கு. இந்த தொகுதி மக்களுக்கு அவங்களுடைய கோரிக்கைகள் மற்றும் 2026 சட்டமன்ற தேர்தலில் நீங்க வெற்றி பெற்றால் என்ன செய்ய இருக்கீங்க சார்? அடிப்படையில முதல்ல வந்து தொகுதி மக்களுக்கு இருக்கின்ற பிரச்சனைகள், குறிப்பாக நீர்நிலைகள் நிறைந்த பகுதி, விவசாயிகள் நிறைந்த பகுதி, ஏழை மக்கள், நடுத்தட்டு மக்கள் நிறைந்த பகுதி, விவசாயிகள், விவசாய தொழிலாளர்கள், சென்னை போன்ற பகுதிகளுக்கு வேலைக்கு சென்று வருகின்ற தொழிலாளர்கள் மற்றும் பெரிய நிறுவனங்களில் வேலை செய்கின்ற மத்திய அரசு, மாநில அரசு நிறுவனங்கள், தனியார் நிறுவனங்கள் வேலை செய்கின்றவர்கள் திருவள்ளூர் தொகுதியிலிருந்து சென்னைக்கு சென்று வருகிற சூழலையும் ஒரு மிக்ஸ்டு கான்ஸ்டியன்சி. எல்லா தரப்பட்ட மக்களும் இங்க இருக்கிறார்கள். அவரவர்களுக்கு இருக்கின்ற பிரச்சனைகள் இந்த கடந்த 5 ஆண்டுகளில் நிறைய அவர்களுக்கு வந்து கவர்மெண்ட் கிட்ட இருந்து கனெக்டே இல்லாத மாதிரி தான் நான் பார்க்கிறேன். அந்த கனெக்ட் இல்லாத ஒரு விஷயத்தை கனெக்ட் கொடுக்கணும். விவசாயிகளா இருந்தாலும் சரி, இல்லை நெசவாளர்களா இருந்தாலும் சரி, மாவட்டத்துல அதே மாதிரி தொகுதியில வந்து வேலைக்கு செல்கின்ற ஆண்கள், பெண்கள், அவங்களுக்கு போக்குவரத்து வசதி மற்றும் வந்து நெல் கொள்முதல் நிலையங்களில் இருக்கிற பிரச்சனைகள், 100 நாள் வேலை திட்டத்தில் இருக்கிற பிரச்சனைகள், இப்படி அடிப்படையில பிரச்சனைகளை தீர்ப்பதுதான் முதற்கட்ட பணியாக இருக்க முடியும். ஏனென்றால் இந்த கனெக்ட் என்பது இவர்களுக்கு, மக்களுக்கு இந்த கடந்த 5 ஆண்டுகளில் இல்லை என்ற சூழ்நிலையை தான் நாங்கள் பார்க்கிறோம். சார், தொடர்ச்சியா இப்ப 2026 சட்டமன்ற தேர்தல், 2021 மற்றும் அதுக்கு முந்தைய நடந்த 2016 சட்டமன்றத்தில் தொடர்ச்சியா எம்எல்ஏவா இருக்கக்கூடிய வி.ஜி. ராஜேந்திரன் அவர்கள் வந்து இந்த திமுகவுடைய எம்எல்ஏவா இருக்காரு. அப்படி இருக்கும்போது இந்த 10 ஆண்டுகளில் இந்த சட்டமன்ற தொகுதிக்கு கண்ட வளர்ச்சிகள், கொடுத்த வாக்குறுதிகள் வந்து பல இடங்கள் நிறைவேற்றல என்று பல தரப்பினர் வந்து குற்றம் சாப்பிட்டு வராங்க.
இருக்கும்போது உங்களுடைய பதில் என்னவா இருக்கு சார்? நீங்களே சொல்லிட்டு குற்றச்சாட்டு நான் சொன்னதுதான் முதல் கேள்வியில கனெக்ட் என்பது இந்த அரசுக்கு இந்த மக்கள் பிரதிநிதிக்கு கிடையாது. மக்களோட கனெக்ட் இருந்தாதான் பிரச்சனை தெரிஞ்சுக்க முடியும். பிரச்சனை தெரிஞ்சுதான் தீர்க்க முடியும். பிரச்சனை தெரிஞ்சுக்கவும் இல்லை, தீர்க்கவும் முயற்சி செய்யல. ஒரு சில விஷயங்களை ஒரு ரொட்டீன் கவர்னன்ஸ்ல செய்யக்கூடிய விஷயங்களை மக்கள்கிட்ட இருந்து அந்த பிரச்சனைகள் வரும்போது அதை தீர்க்கறதுக்கு முயற்சி பண்ணணும். அதுவும் நடக்கல. மற்றபடி புதிதாக வழிமுறைகளை உருவாக்கி வேற என்ன நீண்ட கால பிரச்சனைகள், குறுகிய கால பிரச்சனைகள் இதெல்லாம் அணுகணும். அப்படிப்பட்ட சூழ்நிலையும் இங்க இருந்த மாதிரி தெரியல. இதுதான் இந்த தொகுதியில் இருக்கிற மக்கள் சந்திக்கின்ற பிரச்சனை. அதனாலதான் இந்த தொகுதியில மக்கள் இப்ப இருக்கின்ற ஆட்சியாளர்களுக்கு மிகப்பெரிய அளவில் எதிர்ப்பு தெரிவிக்கிறார். சார் கண்டிப்பா இப்போ நீங்க அமைச்சராக இந்த சட்டமன்ற தொகுதியில தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைச்சரவையில இடம்பெற்றிருக்கீங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் இந்த தொகுதிக்கு கொண்டு வந்திருக்கக்கூடிய திட்டங்கள் என்னென்ன திட்டங்கள் எல்லாம் இந்த நான் ஆட்சி காலத்துல இருக்கும்போது கொண்டு வரப்பட்ட திட்டங்கள் அப்படின்னு என்னென்ன திட்டங்கள் நம்ம பட்டியலிடலாம்? நிறைய சொல்லலாம். ஆட்சியின் மூலமாக கொண்டு வரப்பட்ட திட்டங்கள், அரசு அந்த திட்டங்கள், முதலமைச்சர் மூலமாக மருத்துவக் கல்லூரி, தாலுகா ஆஸ்பத்திரியாக இருந்த தலைமை மருத்துவமனை மாவட்ட தலைமை மருத்துவமனையாக உருவாக்கினோம். அம்மா இருந்தப்போ அதை பண்ணோம். அதுக்கப்புறம் மெடிக்கல் காலேஜ் வந்தது. அதுக்கப்புறம் சட்டக்கல்லூரி வந்திருக்கு. இன்டகிரேட்டட் கோர்ட் காம்ப்ளெக்ஸு, அதுக்கப்புறம் நிறைய இடங்கள்ல செக் டேம்ஸு, நிறைய இடங்கள்ல இந்த நெல் கொள்முதல் நிலையங்கள் அமைக்கப்பட்டு அதுல எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் நெல் கொள்முதல் செய்யப்பட்டது. இது மாதிரி நிறைய விஷயங்கள் எங்கள் ஆட்சியில் நாங்கள் செஞ்சிருக்கிறோம். அது மட்டும் இல்லாம நிறைய கிராமங்களுக்கு உயர்மட்ட பாலம் கிராமங்கள் கனெக்ட் ஆகாம மழை பெஞ்சா அந்த கிராமம்லாம் துண்டாயிடும். அதெல்லாம் மாற்றி நிறைய உயர்மட்ட பாலங்கள் நார்த்தவாடா, ஜாகிர்மங்கலம், அதிகத்தூர், இப்படி எல்லா இடங்களையும் உயர்மட்ட பாலங்கள் நிறைய கட்டணும். முத்துக்கொண்டாபுரம், கனகாமசத்திரம், காவேரி ராசபுரம், சீதாபுரம், இப்படி பல இடங்கள்ல திருவிழாங்காடு, பூண்டி, கடம்பத்தூர் எல்லா இடங்களையும் அந்த உயர்மட்ட பாலங்கள், அந்த கனெக்டிவிட்டி முதல் கட்டமாக உருவாக்கப்பட்டது. அது தொடர்ச்சியா விவசாயிகளுக்கு இருக்கின்ற பிரச்சனைகளையும் நாங்கள் நிறைய முறையில சிறப்பாக செய்து கொடுத்தோம். இப்ப இந்த ஆட்சியில் அதெல்லாம் ஒரு லேகிங் தான் இருக்குன்னு பார்க்கணும். சார் தொடர்ச்சியா இப்ப இந்த திருவள்ளூர் சட்டமன்ற தொகுதி பொறுத்து விவசாயம் சார்ந்த ஒரு மக்களா இருக்காங்க. உடற்பட மீனவர் பூண்டி உள்ளிட்ட இடங்கள்ல பார்த்தா மீன் தொழில் சார்ந்தவர்களும் இருக்காங்க. இப்போ மீன் தொழில் சார்ந்தவர்களுக்கு இந்த மழை காலங்கள்ல நிறைய அதாவது இந்த பேரிட காலங்கள்ல பாதிப்பு அதிகமா இருக்கு, அவங்களுக்கு நிவாரணங்கள் வரலன்ட்டு பல குற்றச்சாட்டுகளை பார்க்கும். இப்போ அவங்களுக்கு நீங்க என்ன மாதிரி வாக்குறுதிகளை நீங்க கொடுக்க விரும்புறீங்க? ஆமா, இப்போ அதாவது கடல் சார் மீனவர்களுக்கு மீன் தடை காலங்கள்ல நிவாரணம் இருக்குது. இந்த உள்ளூர் மீனவர்களுக்கு அது இல்லை. அது உள்ளூர் மீனவர்கள் கொண்டு வரதுக்கு நாங்கள் நடவடிக்கை எடுப்போம். ஓகே சார். தொடர்ச்சியா இப்போ தொழில்நுட்பம் அதிக அளவு வளர்ந்துருக்கு. இப்ப இந்த கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய பல்வேறு கிராமங்களுக்கு பேருந்து வசதிகளும் இல்லைன்ற ஒரு குற்றச்சாட்டு திருவள்ளூர் சட்டமன்ற தொகுதியில இருக்கு. இப்போ இந்த கிராமப்புறங்கள் சாலைகள் இருந்தாலும் முறையான பேருந்துகள் இல்லை. குறிப்பா திருவிழாங்காடு உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து வரக்கூடிய பேருந்துகள் மிக குறைவா, எண்ணிக்கை குறைவா இருக்குதுன்றாங்க. இதுக்கான நடவடிக்கைகள் தான் இருக்கா, இல்ல அதுக்கான வாக்குறுதிகளை தான் வச்சிருக்கீங்களா? அந்த பகுதி பேருந்துகள் நிறைய இடங்கள்ல பேருந்து கிராமங்களுக்கு இப்ப இது பாத்தீங்கன்னா திருவள்ளூர் தொகுதியில் 101 ஊராட்சிகள் இருக்கு. குக்கிராமங்கள் எடுத்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 300 குக்கிராமங்கள் வரும். தோராயமா ஒரு பஞ்சாயத்துக்கும் 2 அல்லது 3 குக்கிராமங்கள் இருக்கு. 300 குக்கிராமங்கள் இருக்கும்போது 300 குக்கிராமங்களை இணைப்பதுதான் ஒரு சவாலான காரியமாக இருக்கிறது. ஒரு பெரிய ஊருக்குன்னா அதுக்கு ஒண்ணு ட்ரெயின் வசதி இருக்கு, இல்ல பஸ் வசதி ஏதோ ஒரு வகையில நியரஸ்ட் பாயிண்ட்ல கனெக்ட் இருக்கு. அந்த அந்த இடைவெளியை சரி செய்ய வேண்டிய கடமை தான் எங்களுக்கு இருக்கிறது. அதை இந்த 26 காலகட்டத்துல குக்கிராமங்களுக்கும் சரி, அந்த பெரிய கிராமங்கள்ல இருந்து நகர்பகுதிக்கு அல்லது அருகிலே இருக்கின்ற ரயில் நிலையங்களுக்கு வருகின்ற சூழ்நிலையும், மிக பெரிய பஸ் ஸ்டாண்டுகள் வருகின்ற சூழ்நிலையும் மக்களுக்கு மிக அடிப்படை தேவையாக பார்க்கிறோம். என்றதுன்னா கிராமங்கள படிக்கின்ற ஆண்கள், பெண்கள், வேலை செய்கின்றவர்கள் கிராமத்துல இருந்து நகருக்கு மறுபடியும் அவர் கிராமத்துக்கு செல்வதை விரும்புகிறார்கள். அந்த தொடர்பை ஏற்படுத்த வேண்டியது அரசின் கடமை. நாங்க இந்த முறை கடந்த 11-16 நான் என்ன இடைவெளியா பாக்குறேன்னா, சாலை ஒரு பெரிய சவாலா இருக்கு. பஸ் போட முடியாது, பஸ் திரும்ப முடியாது. ஒரு சில இடங்கள்ல பஸ் ரொம்ப நேர ரோடா இருக்கும், அதுல பஸ்ஸே போகாது, ஒரு இடத்துக்கு கட் ஆயிடும். அந்த மாதிரி சூழலா இருந்தது. இப்போ இந்த காலகட்டத்துல இந்த 10 வருடங்கள்ல அதிமுக ஆட்சி நிறைய இடங்கள்ல அந்த சாலை கொஞ்சம் மேம்படுத்தப்பட்டிருக்குது. இன்னும் ஒரு சில இடங்கள்ல அதுல இருக்கிற பிரச்சனைகளையும் சரி செய்து 26-31 காலகட்டத்துல கிராமங்களுக்கு குறிப்பாக பஸ் வசதி, அதுவும் பஸ் வசதியை பொறுத்தவரையிலும் அந்த டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் இந்த வயபிலிட்டின்ற ஒரு இஷ்யூல அவங்க நிறுத்திடுறாங்க. குறிப்பா நாங்க விட்ட பஸ் எல்லாம் இப்ப திமுக ஆட்சியில் நிறுத்திட்டாங்க.
எல்லா கிராமத்துக்கும் நாங்கள் ஓரளவுக்கு கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணோம். அந்த பஸ்ல நிறைய பஸ் நிறுத்திட்டாங்க. இப்ப நாங்க என்ன பிளான் பண்ணோம், ஒரு சர்க்குலர் பஸ் ரூட் அப்படின்னா ஒரு 5-6 கிராமங்களை இணைத்து காலையில ஒரு 5-6 கிராமத்துக்கு கனெக்ட் பண்ணி ரயில்வே ஸ்டேஷனோ இல்லை பஸ் ஸ்டாண்டோ நியரஸ்ட் வந்தாங்கன்னா, இல்லை அருகில் இருக்கின்ற கல்லூரி அல்லது மேல்நிலை பள்ளி இது வர்ற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாக்கணும்னா அது தொடர்ச்சியா இயங்க முடியும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாக்குவதற்காக நாங்கள் முயற்சி செய்கிறோம். சார், தொடர்ச்சியா இப்ப இந்த திருவள்ளூர் சட்டமன்ற தொகுதி வந்து பாத்தீங்கன்னா இந்த நீர்நிலை சூழ்ந்த கிராமம் சொல்றது, தடுப்பணை வந்து அதிக அளவு கொண்டு வரணும் அப்படின்ட்டு விவசாயிகளுடைய கோரிக்கையா இருக்கு. நான் மழை போன்ற காலங்கள்ல இந்த உபரி நீர் வந்து வீணா கடல்ல கலந்து போகுது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. இப்போ அந்த மாதிரி உங்களுடைய வாக்குறுதியில தடுப்பணைகள் மேம்படுத்தப்படும் ஏதாவது இடம்பெற்றிருக்கா? இல்ல, இப்ப தடுப்பணைகள் வந்து அதிகமா கட்டினது அதிமுக ஆட்சி காலகட்டத்தில் தான். முதல்ல புரட்சித்தலை அம்மா, அப்புறம் எடப்பாடியார் வந்து குடிமராமத்து திட்டத்தின் கீழே எந்த அளவுக்கு அதிகப்படியா தமிழ்நாடு ஃபுல்லா பண்ணாங்க. இப்ப கூட நேற்றுக்கு வந்து இது நம்ம திருவள்ளூருக்கு வந்தப்ப கூட பொதுச் செயலாளர் வந்து நம்ம அதிமுக ஆட்சி வந்த உடனே குடிமராமத்து பணிகள் அந்த 16-21 காலகட்டத்தை போலவே மிக அதிகப்படியான அளவில் தமிழ்நாடு முழுவதும் மீண்டும் செயல்படுத்தப்படும் சொல்லியிருக்காரு. அதனால அந்த செக் டேம் எல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப நாங்க அம்மா வந்து 26 கோடிக்கு பற்றை பெருமுதல்ல செக் டேம் கொடுத்தாங்க. அந்த செக் டேம் வந்து அங்க பண்ணி அந்த செக் டேம் நீர் தேக்கி அதுல இருந்து பைப் மூலியமாக வீரராவர் கோயில் குளத்துல தண்ணி தேக்கணும். நாங்க அந்த வீரராவர் கோயில் குளம் வந்து பிளே கிரவுண்டா இருக்கு. கோயில் குளம் பிளே கிரவுண்டா இருக்கு. நாங்க அங்க செக் டேம் கட்டி செக் டேம் தண்ணி கொண்டாந்து செக் டேம் கட்டுறது அந்த பகுதி நீர்வளம் பெருகிச்சு. அது தொடர்ச்சியா இங்க வீரராவர் கோயில்ல தண்ணி நிரப்புறதுனால அந்த திருவள்ளூர் நகராட்சி பகுதியையும் நீர்வளம் பெருகிச்சுன்னு தான் பாக்குறோம். அதனால செக் டேம் கட்டுறதை பொறுத்தவரை நாங்க ரொம்ப கவனமா இருக்கிறோம். நிச்சயமா முழுமையாக எல்லா இடங்களையும் இப்ப திருவள்ளூர் தொகுதியை பொறுத்தவரையில ஒண்ணு வந்து கோமாறு, இன்னொன்னு வந்து கொசஸ்தலையாறு, இன்னொன்னு வந்து ஆரணியாறு. இந்த 3 ஆறு வந்து திருவள்ளூர் மாவட்டத்துல திருவள்ளூர் தொகுதியை டச் பண்ணி நடுவில் போறதும் இருக்கு, டச் பண்ணி போற ஆறு இருக்கு. இந்த ஆறுகள்லாம் இதுக்கு முன்பாக செக் டேம் கட்டுறதுன்னு பார்த்தீங்கன்னா அதிமுக தான். நீங்க எங்க எடுத்துக்கலாம் சரி, புதுச்சேத்திரம் எடுத்துக்கலாம் சரி, புற்றூர் எடுத்துக்கலாம் சரி, திருவள்ளூர் எடுத்துக்கலாம் சரி, அல்லது கோவம் எடுத்துக்கலாம் சரி, பேரம்பாக்கம் எடுத்துக்கலாம் சரி, அதே போல இந்த பக்கம் பட்டரைப்பெரும்புதூர் எடுத்துக்கலாம் சரி, எல்லா இடத்துலயும் செக் டேம் நாங்க தான் கட்டியிருக்கிறோம். வேற யாரும் கட்டணும்னு சொல்லப்போ இந்த 5 வருஷத்துல ஒரு செக் டேம் கூட திருவள்ளூர் தொகுதியில கட்டல. இப்போ செக் டேம் உள்ளிட்ட அதிமுக ஆட்சியில் கொண்டு வரணும்னு சொல்றீங்க. இப்போ இந்த திருவள்ளூர் சட்டமன்ற தொகுதியில வந்து தொழிற்சாலைகள் வந்து குறைவா இருக்கு. பக்கத்துல ஸ்ரீபெரும்புத்தூர் இருக்கு, பூந்தமல்லி அப்படி இருக்கு. வேலை வாய்ப்புக்காக இங்க இருந்தாலும் வெளியூருக்கு போகக்கூடிய சூழல் ஏற்படுது அப்படின்ட்டு ஒரு குற்றச்சாட்டை சொல்றாங்க. இப்ப வேலை வாய்ப்புகள் இந்த கிராமங்கள் இருக்கக்கூடிய பகுதிக்கு ஏதாவது கொண்டு வரதுக்கான திட்டங்கள்? தொழிற்சாலை கம்மியா இருக்குன்றது சரியான இதுவா இருக்காது. ஏன்னா ஸ்ரீபெரும்புத்தூர்ல இருக்கிற மேஜர் இண்டஸ்ட்ரீஸ் ஆன்சிலரி எல்லாமே திருவள்ளூர் இருக்கு. கடம்பத்தூர் ஒன்றியம் ஒரு ஒன்றியம் இருக்கு. அதுல பன்னூர், செங்காடு, போலிவாக்கம், மப்பேடு இந்த பகுதியெல்லாம் முழுமையா எல்லா தொழிற்சாலை ஆன்சிலரி யூனிட்ஸ், லார்ஜர் இண்டஸ்ட்ரீஸ் ஆன்சிலரி யூனிட்ஸ் எல்லாம் கடம்பத்தூர் பிளாக்ல 100க்கும் மேற்பட்ட தொழிற்சாலைகள் அந்த லோக்கல்ல இருந்து ஓரளவு வேலை செய்யறாங்க. பட் இப்போ வந்து எங்க கட்சி சார்பா பொதுச் செயலாளர் வந்து 75% வந்து தொழிற்சாலை தொழில் அந்தந்த கிராமங்கள்ல 75% அந்த கிராமங்கள்ல இருக்கின்ற இளைஞர்களுக்கு, பெண்களுக்கு முன்னுரிமை அடிப்படையில் தொழிற்சாலையில பணி வழங்குவதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் தேர்தல் அறிக்கையை சொல்லியிருக்காரு. இப்போ இந்த தேர்தல் அறிக்கையில ஸோ அதனால இளைஞர்கள் இந்த வரும் காலகட்டத்தில் வந்து நிறைய பேர் இங்கேயே வேலை கிடைக்கும். அவங்களுடைய ஸ்கில்ஸு, செமி ஸ்கில்டு, அன்ஸ்கில்டு, அவங்களுடைய படிப்பு கல்வி தகுதிக்கு ஏற்ப இங்கேயே கிடைக்கின்ற சொல்லி நாங்கள் உருவாக்குவோம். சார், இப்போ 2026 மேனிஃபெஸ்டோ அதிமுக தரப்புல வெளியிட்டு இருக்கீங்க. இப்ப நீங்க தேர்தல் பிரச்சாரத்துக்காக நீங்க போகும்போது மக்கள் மத்தியில எந்த அளவுக்கு வரவேற்பு இருக்கு உங்களுடைய மேனிஃபெஸ்டோ? இப்போ வந்து இல்லத்தரசிகள் மற்றும் ஆண் பெண் இருவருக்கும் வந்து இலவச பேருந்து, இல்ல 2000 ரூபாய் உரிமை தொகை வந்து உயர்த்தப்படும், மகளிர் உரிமை தொகை, இது போன்ற மேனிஃபெஸ்டோ வந்து அதிமுக தரப்புல வெளியிட்டு இருக்கிறது. மக்கள் மத்திய எந்த அளவுக்கு வரவேற்பு இருக்கு சார்? இல்லை, அதிமுகவுடைய தேர்தல் அறிக்கை மக்கள் ஒரு நம்பிக்கையோடு பார்க்கிறார்கள் தான் நம்ம பார்க்கணும். ஃப்ரிட்ஜுன்னு சொன்னோன்னு கிராமத்துல தாய்மார்கள்லாம் ஒரு மகிழ்ச்சியா புரிஞ்சிருப்பி சிரிக்கிறாங்க. ஃப்ரிட்ஜுக்கு 1 கிலோ பருப்பு, 1 லிட்டர் எண்ணெய்க்கும் ஒரு மிகப்பெரிய வரவேற்பு காணப்படுகிறது. அதே மாதிரி 10,000 உதவி தொகைக்கும் மகிழ்ச்சியோடு அதை வரவேற்கிறார்கள். எல்லா தேர்தல் இருக்கிற எல்லா அம்சங்களுமே சிறுபான்மையினர், ஆட்டோ ஓட்டுறவங்களுக்கு 75,000, பெண்களுக்கு ஸ்கூட்டி மானியம் 25,000, அப்படி என்று எல்லா திட்டங்களுமே மக்கள் மிகப்பெரிய வரவேற்பு இருக்கிறது. இந்த திட்டங்கள்லாம் செயல்படுத்தப்படுவது மிகப்பெரிய அளவில் மக்கள் மகிழ்ச்சி அடைவார்கள். மக்களும் முன்னேற்ற பாதையில் செல்வார். சார், கண்டிப்பா இப்ப திருவள்ளூர் சட்டமன்ற தொகுதி பொறுத்தவரையும் சிறுபான்மையின மக்களும் வந்து இருக்காங்க. இப்ப அவங்களுக்கு மத்தியில உங்களுக்கான வரவேற்பு எப்படி இருக்கு? அவருடைய வாக்குகள் எப்படி கவருங்க? சிறுபான்மை மக்கள்கிட்ட இப்போ இந்த 2 விஷயம் நம்ம இதை பாக்குறோம். ஒண்ணு வந்து இப்ப இருக்கிற ஆட்சியுடைய நெகட்டிவ், அது மிகப்பெரிய அளவில் அதிமுகவுக்கு சாதகமாக இருக்கிறது.
அதே நேரத்தில் அதிமுக ஆட்சி காலம் 11-16 அம்மாவுடைய ஆட்சி, 16-21 எடப்பாடியுடைய ஆட்சி, இந்த 10 வருஷம் ஆட்சி, இந்த 5 வருஷம் ஆட்சியையும் மக்கள் ஒப்பிட்டு பார்த்து இந்த 5 வருடம் ஆட்சியிலிருந்து எப்போது நமக்கு விடுதலை கிடைக்கும் என்ற சூழ்நிலை தான் மக்கள் இருக்கிறார்கள். கடந்த 10 ஆண்டு கால ஆட்சியில் அந்த சந்தோஷத்தையும் இப்போ கிடைக்கும் என்று எதிர்பார்க்கிறார். சார், இப்ப தொடர்ச்சியா இப்ப 2026 சட்டமன்ற தேர்தல் போது மற்ற தேர்தல் போல இல்லாம ஏன்னா புதிதா தாவேக தலைவர் விஜய் அவருடைய பிரச்சாரம் மற்றும் அவங்களும் 4 முனை போட்டியா இந்த தேர்தல் இருக்குன்றாங்க. இப்ப ஓட்டு அதிமுக ஓட்டு பெறுவதற்கான வாய்ப்புகள் தான் இருக்கா? ஏன்னா பல்வேறு அதாவது தாவேக பிரச்சாரத்துக்கும் சொல்றாங்க, திமுகவுடைய பிரச்சாரத்துக்கும் சொல்றாங்க அதிமுகவுடைய ஓட்டு தான் கணிசமா வந்து போகுது அப்படின்னு. அப்ப திருவள்ளூர் சட்டமன்ற தொகுதி மக்கள் மனநிலை எப்படி இருக்கு சார்? இது 4 முனை போட்டின்றதுலாம் சான்ஸ் இல்லை, 2 முனை போட்டி தான். ஆட்சி மாற்றம் ஒன்றுதான் பேஸ் லைன். ஆட்சி மாற்றம் வர வேண்டும் என்று மக்கள் நினைக்கும் போது, யார் அந்த ஆல்டர்னேட் கவர்மெண்ட் கொடுக்க முடியும் என்று நினைக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா அதிமுக எடப்பாடியார் வந்து நின்றுறாரு. அதுல எந்தவித மாற்றுக்கிறது மக்கள் மிக தெளிவாக இருக்காரு. இது வந்து நம்ம பேசுறதெல்லாம் வந்து எந்த கட்சியா இருந்தாலும் இப்போ அதிமுகவுக்கு ஒரு வரலாறு இருக்கு. இந்த வரலாறு இருக்கிற கட்சிக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸ் ப்ரூஃப் இருக்கு. மற்றவங்களும் பர்ஃபார்மன்ஸ் ப்ரூஃபும் கிடையாது, வரலாறும் கிடையாது. சார், தொடர்ச்சியா முதன்மை வாக்காளர்கள் வந்து எல்லா தொகுதியிலும் வந்து கணிசமா வந்து விழுந்திருக்காங்க. அப்ப இந்த முதன்மை வாக்காளருடைய கவரத்துக்கான திட்டங்களை என்னமா வச்சிருக்கீங்க? அவங்க மத்தியில எப்படி அதிமுக வாக்குகள் சேகரிக்கும்? இந்த முதன்மை வாக்காளர் எங்களை ப்ரியாரிட்டி நாங்கள் சொல்றோம். இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு, பெண்களுக்கு வேலை வாய்ப்பு, உள்ளூர்லயே வேலை வாய்ப்பு, அடுத்த கட்டமாக தொழில் முனைவு செய்வதற்கான வாய்ப்புகள் என்னென்ன வழிமுறைகள் செய்யப்படும், படித்தவர்கள், படிக்காதவர்கள், உழைக்கும் வர்க்கம் எல்லாருக்குமே தொழில் செய்யறதுனாலும் சரி, இல்லை வேலை செய்யறதுனாலும் சரி, அதுக்கான வாய்ப்புகள் உள்ளூர்லயே உருவாக்கி தருவதற்கான நடவடிக்கைகள் அத்தனையும் எடுக்கப்படும். இப்ப இருக்கிற லேட்டஸ்ட் டெக்னாலஜி மூலியம் அந்த சரியான முறையில ஒருங்கிணைக்க முடியும் என்று நாங்கள் பார்க்கிறோம். சார், தொடர்ச்சியா இந்த பரபரப்பான அரசியல் நேரங்களை ஒதுக்கி எங்களுக்காக உங்களுடைய பதில் அளிச்சமைக்காய் நன்றி சார். நன்றி. இவருடன் திருவள்ளூர் சட்டமன்ற தொகுதியில் அதிமுக வேட்பாளர் மக்களிடம் பெற்று வரக்கூடிய வரவேற்பு மற்றும் இந்த தொகுதி மக்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய வாக்குறுதி, அதிமுக ஆட்சி காலங்களில் தொகுதிக்கு நடந்த மேம்பாடு குறித்து நம்முடன் விரிவாக கலந்துரையாடலை தற்போது பார்த்தோம். தொடர்ந்து மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் சாமுவேல் எபினேசர்.